சரி, இது மீறி மே 1 அஜித் அவர்கள் இங்க இருக்கிறதாகவும், ஏன்னா தனுஷோட கதை கேட்க போறதாகவும் அது மிக விரைவில் நடக்க போகுது அப்படின்றாங்க. பிறந்தநாள் அன்னைக்கு அவர் இங்க இருக்க போறாரா, இல்ல வந்து குட் பேட் அக்லியோட ரிலீஸ் அப்ப இங்க இருக்க போறாரா அப்படின்ற ஒரு தகவலும் சமூக வலைதளங்கள்ல இருக்குது. ஒருவேளை அவர் வந்து எப்பவுமே பண்ணாத ஒரு விஷயமா முதல் நாள் முதல் காட்சி தியேட்டருக்கு ஏதாவது பார்க்க போறாரு, அந்த மாதிரி ஏதாவது தகவல்? பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது. என்னன்னா இப்போ நீங்க புதிதா வர்ற ஒரு நடிகனுக்கு வேணா அந்த ஆர்வம் இருக்கலாம். சரி, இவர் வந்து எவ்வளோ வெற்றி தோல்விகளை பார்த்தவர், அதனால் வந்து இந்த படத்துக்கு போய் தியேட்டரில் பார்த்து அப்படிலாம் அதில் வந்து ஒரு பெரிய ஆர்வம்லாம் கிடையாது. எப்போவுமே அவர் இப்போ கார் ரேஸில் இருக்கார், அதில் இருக்கிற சந்தோஷம்தான் அவருக்கு வந்து சினிமாவை விட அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறவர் அங்கே இருக்கிற ரேஸை விட்டுட்டு இங்கே வந்து இந்த சினிமாவுக்காக வருவாருங்கிறதெல்லாம் நான் நம்பலை. இன்னொன்று அப்படி ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லையா. அங்கேருந்து எல்லா ரிசல்ட்டையுமே கேட்க போகிறாரு. ஓப்பனிங் எப்படி இருக்குது, எவ்வளோ ரிசல்ட்டு, மக்கள் என்ன சொன்னாங்க, என்ன கலெக்ஷன், எல்லாமே அவருக்கு அதுக்கு போகுது. அப்புறம் எதுக்கு அவர் இங்கே வரணும்? ஒருவேளை பிறந்த நாள் அன்னைக்கு அவர் இங்கே வர முடியாத சூழல் இருந்தால் குடும்பத்தை அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுப்பார். அது நிச்சயமாக ஒரு கிராண்டாக நடக்கும். அது எங்கேயாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கேக் வெட்டி அது சிறப்பாக பண்ணுவார் அவர். ஆனால் அதை இங்கே வந்து தான் பண்ணணுமான்னு அவசியம் இல்லை. தனுஷை பொறுத்தளவுக்கு அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, மே மாதம் நான் சென்னை வர்றேன், ஓகே, வரும்பொழுது கட்டாயமாக உங்கள்கிட்ட கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மே 1ஆம் தேதியான்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா சுரேஷ் சந்திராட்ட நம்ம கேட்டிருக்கலாம், நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் வரும்போதே கூட என்னங்க இப்படி சொல்கிறாங்களே வராரான்னு கேட்டிருக்கலாம்.